वन्दे गुरूणां चरणारविन्दं सन्दर्शितस्वात्मसुखाम्बुदीनां जनस्य येषां कुलिगायमानं संसारहालाहलमोघशान्त्यै नमः पार्वतीपतये हर हर महादेव अस्मत् सर्वगुरुभ्यो நமः. நமஸ்காரம். 63 நாயன்மார்கள் சரித்திரத் தொடரிலே இரண்டாவது திருநீலகண்ட நாயனார் அவருடைய சரித்திரத்தை பார்க்கலாம். தில்லையம்பலத்திலே அடியார் சிவபெருமானையே நினைந்து நினைந்து மனம் உருகி சதா சர்வகாலமும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று பக்தியோடு அந்த நாமத்தை உச்சரித்து போற்றி கொண்டிருந்தார். அதனால் அவரை மக்கள் திருநீலகண்டர் என்று அழைத்தனர். அதனால் திருநீலகண்டர் என்று அனைவரும் அழைக்கவே அவருடைய இயற்பெயர் மறைந்து போய்விட்டது. சைவர்களின் தலையாய க்ஷேத்திரமான அந்த தில்லையம்பலத்திலே குயவர் குலத்திலே அவதரித்தவர் திருநீலகண்ட நாயனார். மண்ணினால் பாண்டங்கள் செய்து விற்பது அவருடைய தொழில். வருவாய் அதிகமே கிடையாது. ஆனால் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கின்ற அவருடைய லட்சியத்துக்கு அந்த அவருடைய ஏழ்மை குறுக்க நிற்கல. குயவராக இருந்த திருநீலகண்டர் மண்ணினால் நிறைய திருவோடுகளை செய்து சிவனடியார்களுக்கு இலவசமாக கொடுத்துவார். அது அவர் செய்து வந்த ஒரு சிவத்தொண்டு. அழகிய இளம் மனைவி, இல்லறம் நன்காக நடத்தி கொண்டு வருகின்றார் திருநீலகண்ட நாயனார். விதிவசம் யாரை விட்டது? கர்மவினை யாரை விட்டது? ஒரு பொதுமகள் இல்லத்திலே ஓரிரவு தங்கினார். மனைவி அதை அறிந்து கொண்டார். அப்பொழுது அவரிடம் சொல்லுகிறார், திருநீலகண்டம் மீது ஆணை, இனி எம்மை தொடாதீர் என்று மனைவி கொதிப்போடு திருநீலகண்டரிடம் சொல்லிவிட்டார். திருநீலகண்டர் தான் செய்த பிழையை உணர்ந்தார். இனிமேல் என் மனைவியாக உன்னை மட்டுமன்றி பிற பெண்கள் எவரையும் மனதினால் கூட நான் தீண்ட மாட்டேன் என்று சபதம் செய்தார். இளம் வயதிலே செய்த சபதம் இருந்தாலும் அந்த சபதத்தை காப்பாற்றும் வகையாகவே அவர் வாழ்நாள் பூராமல் வாழ்ந்து வந்தார். ஆண்டுகள் பல கடந்து சென்றது. திருநீலகண்டரும் அவருடைய மனைவியும் வயோதிகர்களாக ஆனார்கள். வயது முதிர்ந்து விட்டது. இருப்பினும் அடியார்களுக்கு தொண்டு செய்கின்ற அந்த பணியை எந்த குறைவும் இல்லாது செய்து கொண்டு வந்திருந்தார்கள். இவருடைய மகிமையை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமான் விருப்பமடைந்தார். இறைவனுடைய திருவிளையாடல் தொடங்கித்து. இறைவன் ஒரு சிவனடியார் போல வேடமிட்டு கொண்டார். மண்வோடு ஒன்றை ஏந்தியவாறு திருநீலகண்டருடைய இல்லத்துக்கு போனார். நாயனாருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. சிவனடியார் வந்திருக்கிறாரே, வீட்டிற்குள்ளே அழைத்து செல்லுகின்றார். ஒரு ஆசனத்திலே முறைப்படி அவரை அமரச் செய்து வழிபாடு செய்கிறார். சிவனடியாராக வந்திருக்கும் சிவபெருமான் அவரை பார்த்து, அன்பனே, என்னிடம் உள்ள இந்த திருவோட்டை உன்னிடம் தருகின்றேன். இதை நீ கவனமாக பாதுகாத்து வைத்துக்கொள். இதை நான் கேட்கும் போது எனக்கு திருப்பி தர வேண்டும் என்று சொல்லி திருவோட்டினை நாயன்மாரிடம் கொடுத்து விட்டார். அப்பொழுது ஒரு எச்சரிக்கையும் அவர் செய்தார். இது சாதாரண திருவோடு இல்லை. இது யாரிடம் இருக்கிறதோ அவர் அதன் உள்ளே வைக்கும் பொருள்களை எல்லாம் சுத்தம் செய்யக்கூடியது. பொன்னையும் மணியையும் கூட இந்த திருவோடு மிகவும், தங்கத்தையும் வைரமணிகளையும் விட இது அதிகமாக உயர்ந்தது என்று சிவனடியார் சொல்லி திருவோட்டை திருநீலகண்ட நாயரிடம் கொடுத்துவிட்டு அவர் வெளியே சென்று விட்டார். நீலகண்ட நாயனார் அந்த திருவோட்டை பெற்றுக்கொண்டார். அதை பாதுகாப்பாக ஒரு இடத்திலே வைத்தார். இது நடந்து பல நாட்கள் பல நாட்கள் சென்றது. சிவனடியார் அங்கே எங்கேயோ வெளியில் போய் பல யாத்திரைகள் போய்விட்டு மீண்டும் நாயனாருடைய வீட்டிற்கு வந்தார். அங்கே தான் கொடுத்த திருவோட்டை திரும்பி கொடுக்குமாறு கேட்கிறார். நாயனார் வீடு முழுக்க தேடுகிறார். சிவனடியார் கொடுத்த ஓடு எங்கும் காணப்படவில்லை. இறைவனுடைய அருள், இறைவனுடைய விளையாடல், அந்த ஓடு மாயமாக மறைந்து போயிட்டு. இது அறியாத திருநீலகண்டர் மிகவும் மனம் வருத்தப்பட்டார். என்னை மன்னித்தருளுங்கள், தாங்கள் கொடுத்த அந்த திருவோடு காணாமல் போய்விட்டது. வேறு அருமையான ஒரு ஓடு தருகின்றேன், தயவுசெய்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள் வேண்டிக் கொள்கிறார் சிவனடியாரிடம் நீலகண்ட நாயனார்.
சிவனடியார் அதுக்கு ஒப்புக்கொள்ளவில்லை. சிவபெருமானுடைய திருவிளையாடல் தொடர்கிறது. நான் உன்னிடம் அடைக்கலமாக கொடுத்த பொருளை நீ திருடிக் கொண்டு விட்டாய். சிவனடியார் இவர் மேலே குற்றம் சாட்டி விட்டார். திருநீலகண்டர் ரொம்ப பணிவாக அதை மறுத்து சொல்கிறார். இல்லை இல்லை, அவ்வாறு இல்லை, இது எங்கு சென்றது என்று தெரியவில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் இவர் என்ன சொல்கிறார், சரி அப்படின்னா நீ ஒரு காரியம் செய். நீ திருடவில்லை என்றால் உன் மகனை கையிலே பிடித்து கொண்டு குளத்திலே மூழ்கி ஓட்டை நான் திருடவில்லை சத்தியம் செய் என்று சொல்கிறார். திருநீலகண்டர் சொல்கிறார், அடியனுக்கு புதல்வன் இல்லையே, நான் என்ன செய்யறது என்று கேட்குறார். அப்படியா, நீ உன்னுடைய மனைவியின் கையை பிடித்து கொண்டு குளத்திலே மூழ்கி சத்தியம் செய். சிவனடியாருடைய பதில். திருநீலகண்டர் திகத்து போய் நிற்கிறார். நானும் என் மனைவியும் ஒரு சபதம் செய்து கொண்டிருக்கிறோம், அதனால் நான் அவளுடைய கையை பற்றி கொண்டு நான் குளத்திலே மூழ்குவது என்பது இயலாத காரியம். அவர் சொன்ன இந்த பதிலை சிவனடியார் ஏற்க மறுத்துவிட்டார். நான் உங்ககிட்ட திருவோட்டை கொடுத்தேன், நீ அதை திருப்பி தரவில்லை, நீ அதை திருடவில்லை என்று சொல்லுகிறாய். இதை நான் நம்ப வேண்டுமென்றால் உன் மனைவியின் கையை பிடித்து கொண்டு குளத்திலே மூழ்கி சத்தியம் செய்ய சொன்னால் நீ மாட்டேன் என்று சொல்லுகிறாய். அதனால் நான் உன்மேல் இப்போது வழக்கு தொடரப் போகிறேன். வழக்கு போட்டார். வழக்கு நீதிமன்றம் வந்துவிட்டது. அங்கே நீதிமன்றம் என்ன, வேத நெறியை பின்பற்றி குற்றமில்லாத தில்லைவாழ் அந்தணர்கள் முன்பு சிவனடியார் தன்னுடைய புகாரை வாசிக்கிறார், விரிவாக சொல்லுகிறார். நீதிமன்றத்தார் வழக்கை நன்கு விசாரித்தார்கள். நீலகண்டரை பார்த்து, இவர் உம்மிடம் கொடுத்த மண்வோட்டை நீங்கள் இழந்துவிட்டீர்கள் என்றால் இவர் விருப்பப்படுகின்ற வகையில் குளத்திலே மூழ்கி சத்தியம் செய்து தருவதுதான் முறை தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள். திருநீலகண்டருக்கு இப்போ வேறு வழியே இல்லை. சிவனடியாரையும் தன்னுடைய மனைவியையும் அழைத்து கொண்டு திருப்புலீச்சரம் அப்படிங்கிற சிவாலயத்துக்கு செல்லுகிறார். அந்த சிவாலயத்துக்கு முன்பாக இருக்கிற திருக்குளத்தை அடைந்தார். ஒரு மூங்கில் கழியை அவர் எடுத்துக்கொண்டார். கழியினுடைய ஒரு முனியை மனைவியாரும் மறுமுனியை திருநீலகண்டரும் பற்றி கொள்கிறார்கள். அந்த திருக்குளத்திலே மூழ்க முயன்றார்கள். சிவனடியார் தடுக்கிறார். இது ஒப்புக்கொள்ள முடியாது, உன் மனைவியுடைய கையை பற்றி கொண்டு சத்தியம் செய்ய வேண்டும், இடையிலே மூங்கில் கழி கூடாது. சிவனடியார் வேடத்திலே இருக்கும் பகவான் சொல்லுகின்றான். திருநீலகண்டருக்கு வேறு வழியில்லை. சொல்லுகிறார், தானும் தன் மனைவியும் ஒருவரை ஒருவர் தீண்டாமல் வாழ்ந்து வரும் செய்தியை எல்லோரும் அறியும்படி சொல்லுகின்றார். உரத்த குரலிலே அங்கே சொல்லுகின்றார். அதற்கு பிறகு இரண்டு பேரும் மூங்கில் கழியை பிடித்து கொண்டே கணவனும் மனைவியும் திருக்குளத்திலே மூழ்கி எழுந்திருக்கிறார்கள். திருநீலகண்டர் கர்மவினியினால் செய்த பிழையும் அவர் மனைவி தந்த ஆணையும் அதன் பின்பு இருவரும் ஒப்பற்ற தவ வாழ்க்கை வாழ்ந்ததும் உலகிற்கு தெரிய வேண்டும் என்ற இறைவனுடைய உள்ளக்கிடக்கை நிறைவேறித்து திருநீலகண்ட நாயனாரின் பூர்வ கர்ம வினை தீர்ந்து போயிற்று. திருக்குளத்திலே மூழ்கி எழுந்த இருவரும் முதுமையாக மூழ்கினார்கள் அல்லவா. அந்த முதுமை நீங்கி இளமை பருவம் அடைந்து விளங்குகிறார்கள். அங்கே கூடியிருந்தவர்கள் எல்லோரும் அதிசயித்து பார்க்கின்றார்கள். சிவனடியார் மறைந்து போனார். அங்கே சிவபெருமான் உமாதேவியோடு காளை வாகனத்திலே அமர்ந்து காட்சி அளிக்கிறார். நீங்கள் ஐம்புலங்களை வென்றீர்கள், இப்போது பெற்றுள்ள நீங்காத நிலையிலேயே நம்மிடத்தில் இருப்பீர்கள் என்று அவர்களுக்கு சிவபெருமான் திருவருள் செய்து மறைந்து போனார். ஐம்புலன்களை வென்றவர்கள் என்ற தனி சிறப்போடு கூட திருநீலகண்ட நாயனாரும் அவருடைய மனைவியாரும் இந்த உலகிலே வாழ்ந்து இறுதியிலே சிவபெருமானை அடைந்து பேரின்பம் பெற்றார்கள். மனைவியிடமே துறவு காத்த ஈடு இணையற்ற செயலை பட்டினத்தார் வியந்து போற்றுகின்றார் என்றால் திருநீலகண்ட நாயனாரின் பெருமையை என்னென்பது. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. அரஹர மகாதேவா.